Assalamu alaikum, dear parents. I'm here to give you a brief introduction of wisdom parenting with emotional intelligence. ஞானமிக்க குழந்தை வளர்ப்பு என்று சொல்ல இந்த பேரண்டிங் கோர்ஸ் இப்போ நான் பர்சனலி கடந்த ஒரு 15 வருஷமாக பல இடங்களில் செஞ்சு வர ஒரு கோர்ஸ் ஒன்று இது எப்படின்னு சொன்னால் இதில் 10 தலைப்புகள் இருக்குது. அந்த 10 தலைப்புகளுக்கூடாக ஒரு பேரண்டிங்கில் வீட்டில் ஹோம் என்வாயன்மெண்ட், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப், பேரண்ட்ஸ் சில்ட்ரன் ரிலேஷன்ஷிப், இதுகளில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று வாரத்துக்குரிய ஒரு கோர்ஸ் தான் இது. இந்த கோர்ஸ் விஸ்டம் பேரண்டிங்னு சொல்லுவோம். இந்த நேம் விஸ்டம் எங்கேருந்து வந்ததுன்னு சொன்னால் உங்களுக்கு பலருக்கு தெரிஞ்சிக்கும். சூரா லுக்மானில் 2வது ஆயனில் லுக்மான் என்ற ஒரு ஃபாதர் எப்படி அவரோட மகனோட வாழ்க்கைக்கு தேவையான சில அடிப்படைகளை மகனோட ஷேர் பண்ணுறாரு. வாழ்க்கைக்கு தேவையான என்னென்ன தத்துவங்களை அவர் அந்த இடத்துல மகனோட ஷேர் பண்ணுறாரு, அதை எப்படி ஷேர் பண்ணுறாரு, அது நாட் ஓன்லி அவர் ஷேர் பண்ணுற மெத்தட்ஸ் மட்டும் இல்லை, அவர் ஷேர் பண்ணுற முறை, தி ஸ்ட்ராட்டஜி, தி ஸ்டைல், தி கான்டென்ட், இது எல்லாமே ஒரு அமேசிங்கான விஸ்டம் நிறைஞ்ச ஞானமுள்ள ஒரு வகையான ஒரு பேரண்டிங். அப்போ இந்த பேரண்டிங்கில் லுக்மான் என்ற அந்த ஃபாதர் ஒரு ரெஸ்பான்சிபிளான ஃபாதராக, இன்வால்வ்டான ஃபாதராக இருந்து இந்த பேரண்டிங்கை செய்கிறாரு. எனவே இதுதான் விஸ்டம் பேரண்டிங்னு சொல்கிறது. எனவே இந்த விஸ்டம் பேரண்டிங்ன்ற இந்த கோர்ஸில் 10 தலைப்புகள் இருக்குது. சாதாரணமாக அதில் ஒரு தலைப்பை செய்கிறதுக்கு குறைஞ்சது 3 மணித்தியாலங்கள் தேவைப்படும். அது ஒரு நாளைக்கு ஒரு தலைப்பு, அப்படித்தான் நாங்கள் வளமையாக செஞ்சோம். ஆனால் இந்த வீக்கெண்டில் அது ஒரு இன்டென்சிவ் கோர்ஸாக செய்கிறதுக்காக நாங்கள் டிசிஷன் எடுத்துக்கிறோம். ஏனென்றால் பலர் ஒரு மாதத்துக்கு ஒன்று அல்லது ஒரு வீக்குக்கு ஒன்று செய்கிற நேரம் சிலருக்கு அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறது சாத்தியம் இல்லாமல் இருக்கலாம். எனவே நாங்கள் யோசித்தோம், இந்த 10 தலைப்புகளையும் ஒரு வீக்கெண்டில் சாட்டர்டே 9 மணிலேருந்து 6 மணி வரைக்கும், சண்டே 9 மணிலேருந்து 6 மணி வரைக்கும், சாட்டர்டே 5 தலைப்புகள், சண்டே 5 தலைப்புகள், மொத்தமாக 10 தலைப்புகளையும் இன்டென்சிவாக அதை செய்கிறதாக நாங்கள் முடிவெடுத்தோம். இந்த கோர்ஸில் நாலேஜ் பேஸ் எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தால், ஒன்று சூரா லுக்மானில் 2வது ஆயனில் இருக்கிற அந்த மொத்தமான ஆயன், ஒரு குர்ஆனில் ஒரு பேஜில் அவ்வளவுமே இந்த விஸ்டம் பேரண்டிங், ஒரு ஞானமிக்க குழந்தை வளர்ப்பு, ஒரு குழந்தை வளர்ப்பில் ஒரு பெற்றோர்கள், அதிலும் விசேஷமாக ஒரு வாப்பா எப்படி நடந்து கொள்ளணும் என்ற அந்த விஷயங்கள், அந்த குர்ஆன் ஒரு முக்கியமான சோர்ஸ் இந்த ப்ரோக்ராமுக்கு. அடுத்தது ஒரு சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் என்ற வகையில் கடந்த ஏறக்குறைய 30 ஆண்டுகளாக நான் இன்னும் 2 லட்சம், கிட்டத்தட்ட 2,50,000க்கு மேற்பட்ட பிள்ளைகளையும் குடும்பங்களையும் என் லைஃப்பில் நான் சந்திச்சிருக்கிறேன். ஹாஸ்பிட்டலில், கிளினிக்கில், சேனலிங் ரூமில், இப்படி பல சந்தர்ப்பங்களில் பல நாடுகளில் இப்படியான பிள்ளைகளையும் குடும்பங்களையும் நான் சந்திச்சிருக்கிறேன். அதில் நான் ஒரு பேட்டர்னை பார்க்குறேன். அதாவது சில ப்ராப்ளம்ஸ், பிள்ளைகளில் இருக்கிற ப்ராப்ளம், குடும்பத்தில் இருக்கிற ப்ராப்ளத்துலலாம் ஒரு பேட்டர்ன் இருக்குது. அந்த பேட்டர்ன் தான் அந்த ப்ராப்ளம் வாரத்துக்கான காரணம். எனவே அந்த பேட்டர்னை உடைக்க வேண்டிய, டிசால்வ் பண்ண வேண்டிய, டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய ஒரு தேவை வேண்டியிருக்குது. எனவே அந்த பேட்டர்ன் ஐடென்டிஃபிகேஷன் நான் செஞ்சுருக்கிறேன் என்ற அனுபவத்தில். எனவே அதை எப்படி அந்த பேட்டர்னை உடைச்சி நாங்கள் ஒரு விஸ்டமான ஒரு பேரண்டிங், ஒரு நல்ல ஒரு பேரண்டிங் எப்படி செய்யலாம் என்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் அதில் கொண்டு வந்திருக்கிறேன். அதே நேரம் நான் படித்த சைல்டு சைக்காலஜி, சைல்டு க்ரோத், சைல்டு டெவலப்மெண்ட், இப்படியான சிறுவர்கள் சம்பந்தமான எல்லா ஆஸ்பெக்ட்ஸும், அடுத்தது லீடர்ஷிப், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், இது சம்பந்தமாக படித்த விஷயங்கள், அடுத்தது நிறைய பெற்ற அனுபவங்கள், நான் படித்த மெடிக்கல் நாலேஜ், படித்த லீடர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட்டில் வந்த MBAயில் வந்த நாலேஜ், இதெல்லாம் கேதர் பண்ணி வித் எக்ஸ்பீரியன்ஸ், இது ஒரு மொத்தமான ஒரு கோர்ஸ் தான் இந்த விஸ்டம் பேரண்டிங். ஸோ இதில் அந்த மிக சுருக்கமாக அந்த 10 தலைப்புகளும் என்னன்னு சொல்லி உங்களுக்கு ஜஸ்ட் ஐ வில் ரீட் இட் அவுட். அதில் முதலாவது தலைப்பு அண்டர்ஸ்டாண்டிங் எ சைல்டு, ரெக்கக்னைசிங் சில்ட்ரன் அண்ட் ரெஸ்பெக்டிங் சைல்ட்ஹுட். ஒரு பிள்ளையை நாங்கள் எப்படி பார்க்க வேணும், ஒரு பிள்ளையை நாங்கள் எப்படி பார்க்க வேணும், அதை நாங்கள் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ண வேணும், அதை எப்படி வேல்யூ பண்ண வேணும் என்றது
இது ஒரு மல்டி ஃபெசட்டட் அப்ரோச் பிள்ளையை பார்க்குற ஒரு மொத்தமான பார்வை. நாங்கள் பிள்ளைகளை எப்படி பார்க்க வேணுமென்றதை அந்த மொடியூலில் நாங்கள் பார்ப்போம். 2வது மொடியூல் ரோல் ஆஃப் ரெஸ்பான்சிபிள் ஃபாதர்ஹுட் இன் விஸ்டம் பேரண்டிங் வித் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ஒரு ஃபாதர் என்றது ஒரு நிலை, ஆனால் ஃபாதர்ஹுட் என்றது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு பர்சனாலிட்டி. எனவே அது எப்படின்றதை நாங்கள் ஒரு 1 ஹவரில் 2வது தலைப்பாக பார்ப்போம். 3வது தலைப்பில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் ஷார்ப் மதர்ஹுட், ரோல் ஆஃப் ஷார்ப் மதர்ஹுட் இன் விஸ்டம் பேரண்டிங். கூர்மையான தாய்மை என்ற என்ன, அந்த கூர்மையான தாய்மை ஒரு பேரண்டிங்கில் எப்படியான மாற்றங்களை கொண்டு வரும், குடும்பத்தில் எப்படியான மாற்றங்களை கொண்டு வரும் எடுத்து நாங்கள் 3வது தலைப்பில் பார்ப்போம். 4வது நியூக்ளியர் ஃபேமிலி யூனிட் அண்ட் ஹோம். வீட்டு சூழல், வாப்பா உம்மா பிள்ளைகள் என்று இருக்கிற அந்த நியூக்ளியர் ஃபேமிலி யூனிட் சூழல். இந்த சூழல் ஒரு பிள்ளையோட அந்த பேரண்டிங்கில் ஒரு பிள்ளையோட டிரான்ஸ்ஃபர்மேஷனில் எப்படியான மாற்றங்கள் ஏற்படுத்தும், என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், அதை எப்படி எங்களுக்கு பாசிட்டிவாக மாற்றிக்கொள்ள இயலும் என்றதை பற்றி நாங்கள் பார்க்குறோம். அடுத்தது 5வது தலைப்பில் இன்டெலெக்சுவலி, இமோஷனலி அண்ட் சைக்காலஜிக்கலி அண்ட் ஸ்பிரிச்சுவலி டேமேஜ் போன்சாய் சில்ட்ரன். போன்சாய் சில்ட்ரன் ஒரு கேட்டகரி இருக்குது. அதாவது இன்டெலெக்சுவல், இமோஷனல், ஸ்பிரிச்சுவல், சைக்காலஜிக்கல் இந்த ஆஸ்பெக்ட்ஸில் டேமேஜ் ஆன பிள்ளைகளை நாங்கள் போன்சாய் பிள்ளைகள்னு சொல்லுவோம், போன்சாய் சில்ட்ரன். அந்த போன்சாய் சில்ட்ரனாக வந்தால் அவங்களோட அச்சீவ்மெண்ட் குறையும், அவங்க ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான பிள்ளைகளாக வருவாங்க. எனவே இப்படியான ப்ராப்ளமேட்டிக்கான பேரண்ட்ஸால் கண்ட்ரோல் பண்ண இயலாத, சமூகத்துக்கு பிரயோஜனம் இல்லாத இப்படியான போன்சாய் பிள்ளைகளை வராமல் தடுக்கிறது எப்படி என்றது இந்த 5வது தலைப்பில் வரும். இந்த 5 தலைப்பும் சாட்டர்டே 8:30 ஸ்டார்ட் பண்ணி சண்டே 6:30 அது முடியும். 6வது தலைப்பு சண்டே 9 o'clock 9 மணியோடு ஸ்டார்ட் ஆகும். அதில் 6வது தலைப்பு டிசாஸ்டர்ஸ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் ஸ்க்ரீன் ஆன் க்ரோயிங் சில்ட்ரன். வளர்ந்து வருகின்ற பிள்ளைகளில் எலக்ட்ரானிக் ஸ்க்ரீன் எப்படியாக டேமேஜ் பண்ணுது. இது மிக மிக முக்கியமான தலைப்பு. இப்போ நவீன காலத்தில் நிறைய பிள்ளைகள் எலக்ட்ரானிக்ஸோட மிச்சம் டைமை செலவழிக்கத்தால் ஏற்பட்டிருக்கிற கடுமையான பாதிப்பு எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஆட்டிசம்ங்கிறது ஒரு அக்வயர்ட் ஆட்டிசமாக பிள்ளைகள், சாதாரணமாக பிறக்கிற பிள்ளைகள் ஆட்டிஸ்டிக் சில்ட்ரனாக மாறுற ஒரு நிலை வந்திருக்குது. அப்படி நான் 100கணக்கான பிள்ளைகள் பார்த்துருக்கிறேன். அதுக்கு ஒரு காரணமாக இந்த எலக்ட்ரானிக் ஸ்க்ரீன் இருக்குது. எனவே இது சம்பந்தமாக 6வது தலைப்பில் நாங்கள் பேசுவோம். 7வது தலைப்பு சிறுவர்களுக்கு நடக்கிற துஷ்பிரயோகம். அது வீட்டில் நடக்குது, வெளியில் நடக்குது, மற்ற இடங்களெல்லாம் நடக்குது. இது சம்பந்தமாக ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்கும் ஒரு அவேர்னஸ் ஒன்று இருக்கணும். அந்த எதெல்லாம் சைல்டு அபியூஸ்ன்றது தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இந்த சைல்டு அபியூஸ் பிள்ளைகளில் வளர்ச்சியிலையும் விருத்தியிலையும் மிக கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும். எனவே இதை பற்றின ஒரு அவேர்னஸ் பேரண்ட்ஸுக்கு இல்லைன்னு சொன்னால் நாங்கள் கடைசிக்கு டேமேஜான பிள்ளைகள் எங்கள்கிட்ட இருப்பாங்க, நாங்கள் அதை தெரிஞ்சு கொள்ள மாட்டோம். எனவே இந்த சப்ஜெக்ட் வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். இது 7வது தலைப்பு. 8வது தலைப்பு ஹவு ஷுட் வி டிசிப்ளின் அவர் சில்ட்ரன் வித்தவுட் பனிஷிங் தேம். நிறைய சந்தர்ப்பங்கள் என்ன நடக்குதுன்னு சொன்னால், நாங்கள் பிள்ளைகளை டிசிப்ளின் பண்ணுறோம் என்று நினச்சி கொண்டு நாங்கள் பனிஷ் பண்ணுறோம். ரைட், அது ரெண்டையும் நாங்கள் செப்பரேட்டாக பார்க்க வேண்டியிருக்குது. எது டிசிப்ளின், எது பனிஷ்மெண்ட். ரைட், எப்படி எங்களுக்கு டிசிப்ளின் பண்ணேலும் பனிஷ்மெண்ட் பண்ணாமல். எனவே இதுக்கு சைல்டு சைக்காலஜி தெரியணும், எப்படி டிசிப்ளின் பண்ணுறேன்னு தெரியணும், டிசிப்ளினாக என்னென்னு தெரியணும். இது ஒரு மேஜர் சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்டை நாங்கள் 8வது நாங்கள் பார்ப்போம். 9வது அண்டர்ஸ்டாண்டிங் அடலசன்ஸ் அண்ட் டேக்லிங் டீனேஜர்ஸ். அதாவது ஒரு அடலசன் டீனேஜர்ஸ்ட ப்ராப்ளம் எப்படி என்ற விஷயங்களை அவங்களோட எப்படி ஹேண்டில் பண்ணுறது. டீனேஜர்ஸ்ட ப்ராப்ளம் ஒரு மேஜர் ப்ராப்ளமாக வந்து கொண்டு இருக்குது. நிறைய இடத்துல டீனேஜர்ஸ் கண்ட்ரோல் இல்லாமல் போகிறது, பேரண்ட்ஸை கண்ட்ரோல் இல்லாமல் போகிறது, அவங்க டீவியேட் ஆகி போகிறது. இதை எப்படி தடுக்கலாம், இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்ன்றதை பற்றி நாங்கள் அந்த டாப்பிக்கில் பேசுவோம். அடுத்தது பில்டிங் எ கிரேட் பர்சனாலிட்டி இன் அவர் க்ரோயிங் சில்ட்ரன். கடைசியாக 10வது டைட்டில் எங்களோட வளர்கிற எங்களோட பிள்ளைகளில் ஒரு பெரிய பர்சனாலிட்டியாக, ஒரு பெரிய டவராக அவங்கள பில்ட் பண்ணுறதுக்கான அந்த பர்சனாலிட்டி பில்டிங் எப்படி செய்கிற என்றது இந்த 10வது தலைப்பில் நான் பார்ப்போம். எனவே இந்த 10 தலைப்புகளும் கொண்ட இந்த விஸ்டம் பேரண்டிங் வித் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்ற ப்ரோக்ராம் பேரண்ட்ஸுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்ற அந்த செய்தியோடு முடிச்சுக்கொள்கிறேன். வாஹ்தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.